மாசத்தோட கம்பேர் பண்ணிட்டு இந்த மாசம் கரண்ட் பில் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பட் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, போன வருஷம் இதே நேரம் இதே மாசம் வந்து எப்படி இருந்தது, கரண்ட் பில்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்கணும். தவிர போன வருஷம் இதே டைம் வந்து கரண்ட் பில்லையும் இந்த வருஷம் இதே டைம் வந்து கரண்ட் பில்லையும் கம்பேர் பண்ணணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. கண்டிப்பா நம்மளோட கனிம வளங்களை இன்னொரு மாநிலத்துக்கு வந்து கொண்டு போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தடை போட்டிருக்காங்க. இதை ஏன் ஒரு நாள் கூட திமுக அரசாங்கால தடை பண்ண முடியல? பல போராட்டங்களை நடத்தி மக்கள் பல வேதனைகளை தெரிவிச்சு ஒரே ஒரு நாள் தடை பண்ண முடியாது. முதலமைச்சர் விஜய் அவர்கள் யாருக்கும் பயப்படுற மாதிரி இல்லை. நீ எவ்வளவு பெரிய அப்பாட்டக்காரன் சரி, நான் தடையை போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருக்கிறாரு. எதுவாக இருந்தாலும் நான் 3 மாசம் கழிச்சு நான் யோசிச்சு முடிவு பண்றேன் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை சொல்லிட்டாரு. ஒரு வார்த்தை கூட நாம் தமிழர் இதுக்காக போராடினாங்கல்ல, ஒரே ஒரு வார்த்தை கூட எவனுக்குமே வந்து நாம் தமிழர்ல விஜய் அவர்களை புகழணும்னு வாய் வரல. பார்த்தீங்களா, இருக்கிறது வந்து அரசியல் விமர்சனம் கிடையாது, உனக்கு வந்து வன்மம், தனிப்பட்ட வன்மம். ஏன்னா நீ போராடின விஷயத்துக்கு ஒரு நல்லது பண்ணியிருக்கிறோம், உன்னால ஒரு மனசால ஒரு வார்த்தை கூட உன்னால புகழ முடியல அப்படின்ற போது அரசியல் மாண்பு பத்தில நீ பேசவே கூடாது. இந்த தீய சக்தின்ற சேனல்ல பண்ணுவாங்க, நல்லா பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து சமீபத்தில் வீடியோ போட்டிருந்தாங்க, எங்களுக்கு வந்து சம்பள பாக்கி 2 மாசம் சம்பள பாக்கி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வீடியோ போட்டாங்க. எங்க எல்லாருக்குமே எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம், அதாவது ஏப்ரல் மந்த் அப்புறம் மே ஜூன் மந்தோட சாலரி வரவே இல்லை. கூட இருக்கவங்களே நீங்க பாத்துக்கல, நீங்க எப்படி மக்களை பாத்துப்பீங்க அப்படின்ற கேள்வி. ரிஸ்க் எடுத்து போட்டாங்க, எல்லாம் பண்ணிருக்காங்க. இருந்தாலுமே நீங்க வந்து அவங்கள ஒரு சாலரியே கொடுக்க முடியல. ஆமா, அவங்களுக்காக வேலை செஞ்ச ஒரு ஐடி விங்கு அதுல எவ்வளவு சூப்பரா வேலை செஞ்சாங்கன்னு தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருக்குமே தெரியும். பீஸ் நேயர்களுக்கு வணக்கம். அரசியலை பற்றி பேசணுன்னா ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசியல்வாதி தான் வரணும், இல்லை வந்து அரசியலை பற்றி தெரிஞ்ச அரசியல் ஞானி தான் வரணும், அரசியல் வல்லுநர்கள் தான் வரணும் அப்படிலாம் கிடையாது. இப்போ காலம்லாம் மாறிடுச்சு, அரசியல் பேச இளைஞர்கள் வந்துட்டாங்க. இப்போ நம்ம பீஸ் சேனலுக்கு அப்படி அரசியலில் மிக ஆர்வமாக இருக்கக்கூடிய ஒரு மாணவர், ஒரு இளைஞி அப்படின்னு சொல்லலாம், ஜெசிகா அவங்க வந்து நம்ம கூட வந்து இப்போத்தி நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசுறதுக்காக பீஸ் சேனலோட இணைஞ்சிருக்கிறாங்க. நம்ம ஜெசிகா கிட்ட இன்னைக்கு அரசியலில் என்னென்ன பிரச்சனைகள்லாம் போயிட்டு இருக்குது அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு இளைஞராக நீங்கள் அரசியலுக்குள்ளே வர்றதுக்கு என்ன காரணம்? தளபதி தான் காரணம் அப்படின்னு நான் சொல்லுவேன். பெருசா வந்து அரசியல்லாம் இன்ட்ரெஸ்ட் காமிச்சது கிடையாது, நானும் கிடையாது, என்னோட ஃப்ரெண்ட்ஸு இல்லை என்னை விட சின்ன குழந்தைங்கலாம் இப்போ அரசியல் வந்து பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. அது எல்லாம் எப்போ அப்படின்னா, நம்ம விஜய் நான் வந்து அரசியலுக்கு வரேன் அப்படின்னு சொன்னதுன்னா ஒரு பெரிய காரணம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து அரசியல் பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு ஒரு ஆர்வமும் இருக்கு. காலேஜ்லலாம் நிறைய விஷயங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போ சமீப காலமாக வந்து அரசியல் டிஸ்கஷன்லாம் மாணவர்களிடையே போயிருக்குமா? எப்போவுமே நான் பார்த்த வரைக்கும், நான் ஸ்கூல் படிக்கும் போதும் சரி, இல்லை காலேஜ் ஸ்டார்டிங்லையுமே சரி, அரசியல் பற்றி யாருமே பேசினது கிடையாது. என்னோட ஜென்ரேஷன் பீப்புள் நான் சொல்கிறேன். இப்போ எங்கே பேசினாலுமே டிவிகே பற்றி தான், நம்ம தளபதி பற்றி தான் வந்து பேச்சு வந்து போகுது. இது நான் ஒரு ரொம்ப பெரிய மாற்றம் அப்படின்னு நான் பார்க்குறேன். ஓகே, இப்போ வந்து சமீப காலமாக நடக்கக்கூடிய அரசியல் நல்லா உற்று கவனிக்கிறீங்களா? ஆமாம், கண்டிப்பாக. ஸோ இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடந்த கொஞ்ச நாளாக ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. என்ன அப்படின்னா, எலக்ட்ரிசிட்டி பில்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திமுக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சில இதெல்லாம் போட்டிருக்காங்க, ட்வீட்லாம் போட்டிருக்காங்க. முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் சார் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, தாவேக்கா தான் காரணம்ன்ற மாதிரி பழி போட்டிருக்காங்க. தாவேக்கா தான் காரணம், எலக்ட்ரிசிட்டி பில்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறதுக்கு நம்ம தாவேக்கா ஆட்சி தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்ற மாதிரி நம்ம மேல பழி போட்டிருக்காங்க. பட் நான் என்ன சொல்றேன்னா, இவங்க என்ன பண்றாங்கன்னா கம்பேர் பண்ணி பார்க்கறாங்க. போன மாசத்தோட கம்பேர் பண்ணி இந்த மாசம் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. போன மாசத்தோட கம்பேர் பண்ணிட்டு இந்த மாசம் கரண்ட் பில் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பட் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, வெயில் காலம் கண்டிப்பா வந்து ஏசி நிறைய பேர் வந்து பயன்படுத்துவாங்க. சோ யூட்டிலிட்டி பொறுத்து நம்மளுக்கு கண்டிப்பா மாறும். போன வருஷம் இதே நேரம் இதே மாசம் வந்து எப்படி இருந்தது, கரண்ட் பில்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்கணும். தவிர இப்போ கம்பேர் பண்றது, போன வருஷம் இதே டைம் வந்து கரண்ட் பில்லையும் இந்த வருஷம் இதே டைம் வந்து கரண்ட் பில்லையும் கம்பேர் பண்ணணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. கண்டிப்பா அப்போதான் வந்து நம்மளுக்கு இந்த டைம், இந்த சம்மர் டைம் எப்படி வருது அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட். ஆமா, இதுல வந்து தாவேக்கா ஒரு தெளிவான ஒரு விளக்கமும் கொடுத்திருந்தாங்க. போன வருஷம் இதே டேட்ல வந்து 11.5 லட்சம் பேருக்கு வந்து கரண்ட் பில் 2 மடங்கு அதிகமா வந்திருக்குதுங்க. இந்த வருஷம் பாத்தீங்கன்னா 9.5 லட்சம் பேருக்கு தான் கம்மியா தான் வந்திருக்கு. ஏன்னா இந்த மாசம் கரண்ட் பில் அதிகமா யூஸ் பண்ணிருக்காங்க. நம்ம வந்து யூனிட்டை ஏத்தல, கரண்ட் பில்லை ஏத்தல. அப்போ நம்ம அந்த திமுக ஆட்சி தான் இது தப்பு அப்படின்னு சொல்ல முடியாது, இப்போ தாவேக்கா தான் தப்புன்னு சொல்ல முடியாது. அது அந்த சூழ்நிலை பொறுத்து நம்மளுக்கு பில்ஸ் அதிகமா வரலாம். ஆமா, முக ஸ்டாலின் அவருக்கு அந்த போட்ட ட்வீட் தான் தப்புன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா கண்டிப்பா இது ஆட்சி ப்ளேம் பண்ற விஷயம் கிடையாது. ஆமா, இது வந்து பயன்படுத்துறது பொறுத்து மாறும். இது மின்சாரத்துறை பிழையோ இல்ல முதலமைச்சர் பிள்ளையோ கிடையாது, நம்ம யூஸ் பண்றதை பொறுத்து நமக்கு அதிகமா வந்திருக்கு கரண்ட் பில்லு. ஆனா பழியை வந்து தூக்கி தாவேக்கா மேல போடுறது வழக்கமாயிருக்கு. வந்துட்டு பார்த்து
பார்த்து ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்தா கண்டிப்பா பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த 3 லட்சம் பேருக்கு வந்துட்டு இப்போ வந்து திரும்ப நாங்க செக் பண்றோம் அப்படின்னு சொல்லி கரண்ட் பில் அதிகமா வந்ததுல அந்த 9 லட்சம் பேர்ல 3 லட்சம் பேர் வந்து அப்பீல் பண்ணிருக்காங்க, எங்களுக்கு வந்து செக் பண்ணிக்கோங்க, ரீஎவாலுவேட் பண்ணிட்டு ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்தாலும் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்ல சொல்லியிருக்காங்க. எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. இப்போ வரப்போற ஒரு 3 மாசத்துக்கு நம்மளோட கனிம வளங்களை இன்னொரு மாநிலத்துக்கு வந்து கொண்டு போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தடை போட்டிருக்காங்க. அந்த பிரச்சனையை பத்தி சொல்றீங்களா? இது வந்து தென்காசி மாவட்டங்கள்ல, நம்ம கன்னியாகுமரி மாவட்டங்கள்ல, நிறைய மாவட்டங்கள்ல நம்மளுடைய தமிழ்நாடு ஒட்டி இருக்கக்கூடிய பல பகுதிகளில் வந்து இதை பெருமளவு கொண்டாடுறாங்க. நிறைய செக் போஸ்ட்ல கிட்ட அந்த செக் போஸ்ட்டை தாண்டறதுக்கே நமக்கு கிட்ட 2 மணி நேரம் 1 மணி நேரம்லாம் ஆகும். ஏன்னா அவ்வளோ தூரத்துக்கு நமக்கு லாரிகள் நிற்கும். நைட்டு பகல் மதியம்னு சொல்லிட்டு பாரபட்சமே பார்க்காம கல்குவாரியிலேருந்து கல் எடுக்கிறது, மண் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேரளா, கர்நாடகா, ஆந்திரான்னு சொல்லிட்டு எல்லா இடத்துக்கும் தமிழ்நாட்டிலேருந்து திமுக ஆட்சி எல்லாத்தையும் வெட்டி வித்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். இதை வந்து திமுக ஆட்சியில் மக்கள் வந்து எவ்வளோ போராட்டத்தை முன்னெடுத்தாங்க. இந்த இடத்துல லாரி அதிகமாக வேகமாக போகுது, இங்கே வந்து மண்ணகளை கடத்துறாங்க, வந்து கல்லை கடத்துறாங்க, குவாரியிலேருந்து டன் கணக்கில் வந்து ட்ரிப்பர் ஓடிக்கிட்டே இருக்குதுங்க, நிற்கவே மாட்டேங்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விமர்சனம் வச்சாங்க. இதை பெருமளவு எடுத்து பேசினது நாம் தமிழர் கட்சி தான். இதுக்காக நம்ம ஆர்ப்பாட்டம்லாம் அறிவிச்சாங்க, போராட்டம் பண்ணாங்க, மேடைக்கு ஏறி இந்த கனிம வளங்களை காப்பாற்றணும்னு பற்றி தான் பேசினாங்க. வந்து இப்போ வந்து 3 மாதத்துக்கு தமிழ்நாட்டை விட்டு ஒரு செங்கல்ல கூட தூக்கிட்டு போக முடியாதா அப்படின்ற மாதிரி ஒரு தடையை ஒன்று போட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் நிறைய பக்கத்தில் இருக்கிற 2-3 மாநிலங்களுக்கு பகீர் அப்படின்னு இருக்குது. நம்ம கேரளா முதலமைச்சர் கூட ஒரு கடிதம் ஒன்று எழுதினார் விஜய் அவர்களுக்கு, தயவு செஞ்சு அந்த தடை எங்களுக்கு மட்டும் கொஞ்சம் விளக்குங்க, நிறைய வந்து உங்களை நம்பி தான் நாங்கள் கட்டிடங்கள்லாம் கட்டுறோம், ஏன் உங்ககிட்ட வந்து கனிம வளங்களே இல்லையா, உங்ககிட்டயே மலையே இல்லையா அப்படின்ற கேள்விதான் எல்லாருக்குமே இருக்கிற மலையை எடுத்துக்க மாட்டாங்க. ஆமா, தமிழ்நாட்டுல இருந்து எடுத்துக்கணும். இப்போ வந்து நம்ம வந்து வளரக்கூடிய பொருட்கள்லாம் நம்ம வந்து எடுத்து எல்லாருக்குமே கொடுத்துடலாம். மலையெல்லாம் நம்ம வெட்டி எடுத்தா அது மலைலாம் வளராது. ஆமா, அடுத்த ஜென்ரேஷன் இல்லை அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன்ல நம்ம வந்து வெளி மாநிலங்கள்லேருந்து வாங்குற மாதிரி இருக்கும். எல்லாத்தையும் வித்துட்டா நம்ம வெளி மாநிலங்கள்லேருந்து வாங்குற மாதிரி இருக்கும். அப்போ நம்ம ஜென்ரேஷன்ல அந்த வீடு கட்டுறது அப்படின்றதெல்லாம் மிகப்பெரிய கனவா மாறிடும். அதனால நம்ம மாநிலங்களுக்கு பயன்படுத்துறதுக்கு தான் நம்மளுடைய வனங்கள் கரெக்டாக இருக்குதுன்ற பட்சத்தில் நம்ம திமுக ஆட்சியில் அள்ளி இறைச்சாச்சு. அதனால திமுக அரசாங்கம் தமிழ்நாட்டு மக்கள் மேலே வந்து பாசமாக இருக்கிறாங்க, அன்பு இருக்குது, அக்கறை இருக்குது. நாங்கள் மக்கள் பணிலாம் போய் உண்மையான மக்கள் பணினா என்னன்னா, இப்போ நம்ம தாவேக்கா அரசாங்கம் பண்ணியிருக்காங்க பார்த்தியா, 3 மாதம் தடை. இதை ஏன் ஒரு நாள் கூட திமுக அரசாங்கம் தடை பண்ண முடியல? பல போராட்டங்களை நடத்தி மக்கள் பல வேதனைகளை தெரிவிச்சு ஒரே ஒரு நாள் தடை பண்ண முடிஞ்சுதா? முடியாது. முதலமைச்சர் விஜய் அவர்கள் யாருக்கும் பயப்படுற மாதிரி இல்லை. நீ எவ்வளோ பெரிய அப்பாட்டக்காரன் இருந்தாலும் சரி, நான் தடையை போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருக்கிறார். எதுவாக இருந்தாலும் நான் 3 மாதம் கழிச்சு நான் யோசிச்சு முடிவு பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை சொல்லிட்டாரு. இது மிகப்பெரிய வரவேற்கத்தக்க விஷயம். இது மிகப்பெரிய மாற்றம். யாராலையும் வந்து ஒரு வார்த்தை கூட நாம் தமிழர் இதுக்காக போராடினாங்கல்ல, இப்போ வந்து அதுக்கு ஒரு மிகப்பெரிய முன்னெடுப்பா 3 மாதம் தடை போட்டிருக்காங்க. ஒரு வாய் வார்த்தையா ஏங்க நல்ல விஷயம் பண்ணிருக்கீங்க, வாழ்த்துக்கள், மனசு இருந்தாதான் வரும். அப்ப நீ வந்து அரசியல் பண்ணல, வன்மம் பண்ற, ஏதோ எதிர்க்கணும்ன்றதுக்காக பேசிருக்காங்க தவிர அந்த உண்மையாவே அந்த ஒரே ஒரு வார்த்தை, ஏங்க இந்த மாதிரி 3 மாசம் வந்து கனிம வளங்களை வெளி மாநிலங்களுக்கு கொண்டு போறதுல தடை போட்டது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷங்க, ரொம்ப மகிழ்ச்சிங்க, மக்கள் எல்லாம் நல்லதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு வார்த்தை கூட எவனுக்குமே வந்து நாம் தமிழர்ல விஜய் அவர்களை புகழணும்னு வாய் வரல. பார்த்தீங்களா? அப்ப நீ என்ன விமர்சனத்தை வச்சாலும் நாங்கள் காது கொடுத்து கேட்க மாட்டோம். ஏன்னா உனக்கு இருக்கிறது வந்து அரசியல் விமர்சனம் கிடையாது, உனக்கு வந்து வன்மம், தனிப்பட்ட வன்மம். அதுக்கெல்லாம் இனிமே அந்த கட்சிக்கு பதிலே சொல்லக்கூடாது. எந்த குற்றச்சாட்டு அந்த கட்சி வச்சாலும் இதுக்கு மேல பதில் சொல்லக்கூடாது. ஏன்னா நீ போராடின விஷயத்துக்கு ஒரு நல்லது பண்ணியிருக்கிறோம், உன்னால ஒரு மனசால ஒரு வார்த்தை கூட உன்னால புகழ முடியல அப்படின்ற போது அரசியல் மாண்பு பத்திலாம் நீ பேசவே கூடாது. போய் பாஜக மேடையில் உட்காந்து சீமான் அவர்கள் அரசியல் மாண்பு அப்படின்னு சொல்றாரு. பாஜகவை அவ்வளோ தூரம் விமர்சிச்சுட்டு சரத்குமார் பிறந்த நாளுக்கு போயிட்டு பாஜக மேடையில் உட்காந்து கொள்கையை மாறும், எப்போ வேணா மாறும், அது காலத்துக்கு மாறும்லாம் பேசிட்டு இருக்காரு. அதுல அரசியல் மாண்பு கடைபிடிக்கிறாரு. உங்க கட்சி வந்து முன்னெடுத்த மிகப்பெரிய ஒரு பிரச்சனைக்கு விஜய் அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னெடுப்பை எடுத்திருக்கிறாருல, அது வாழ்த்துறதுக்கு உங்க வாய் வரலன்னா வன்மமா நீ பண்றது அரசியலா அப்படின்ற கேள்வி வந்து, அதாவது இது முதலமைச்சர் விஜய் அவர்களை நம்ம கண்டிப்பா வாழ்த்தணும். சில பேரை வந்து நம்ம வந்து வாயார அவங்களையும் வேற விதமா வாழ்த்தணும் அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ வந்து அதிமுக வந்து நாங்கள் வந்து மக்களுக்கு நல்லாட்சி கொடுப்போம், மக்களை நாங்கள் பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லி இந்த பிரச்சாரத்திலலாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்களுக்காக வேலை செஞ்சவங்களை கூட அவங்க பார்த்துக்க முடியல. ஸ்ட்ராட்டஜி டீம், அதாவது கேம்பெயின் டீமாக வந்து நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது பிரமணியாக்கு கீழே நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். எங்க எல்லாருக்குமே எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம், அதாவது ஏப்ரல் மந்த் அப்புறம் மே ஜூன் மந்தோடைய சேலரி வரவே இல்லை.
எல்லாருக்குமே நாங்க ஒர்க் பண்ணும் போதே எங்களை வந்துட்டு ரொம்ப அபியூசிவான வேர்ட்ஸ், அதாவது என்னன்னு இல்லை எல்லா எம்ப்ளாயிஸுமே வந்துட்டு ரொம்பவே அவங்க தகாத வார்த்தைகளை திட்டிருக்காங்க. ரொம்ப கெட்ட வார்த்தைகள், ரொம்ப இழிவான வார்த்தைகளை பொம்பளை பசங்களை கூட, இன்க்ளூடிங் பொம்பளை பசங்களை கூட திட்டிருக்காங்க. உங்களுக்கு வேலை செஞ்சவங்களே உங்களால பாத்துக்க முடியல, நாட்டை எப்படி பாத்துக்க முடியும் அப்படின்ற கேள்வி மக்கள் கேட்கறாங்க. இது எதனால கேட்கறாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்காக வேலை செஞ்ச ஐடிவிங்களை வேலை செஞ்ச நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த கோமாரி அதை வந்து முதலமைச்சர் இருக்காங்க. அதிமுக ஐடி விங் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்காக நிறைய வந்து போட்டிருக்காங்க. இருந்தாலுமே அவங்க ஒரு நன்றி இல்லாம 2 மாசமா அவங்களுக்கு வந்து சேலரி அவங்க வீடியோ பாத்தீங்களா நீங்க? கண்டிப்பா இது ஒரு பெரிய விமர்சனமா போயிட்டு இருக்கு. நீங்க உங்களுக்காக வேலை செஞ்சவங்க இவ்ளோ ரிஸ்க் எடுத்து வேலை செய்யறாங்க, அவங்களுக்கு நீங்க சேலரியே கொடுக்க முடியல. ஆமா, உங்ககிட்ட காசா இல்ல உங்ககிட்ட என்ன காசா இல்ல கொடுக்கணும்னு உங்களுக்கு எண்ணம் இல்ல, நீங்க எப்படி நாட்டை பாத்துப்பீங்க? உங்க கூட இருக்கவங்களே நீங்க பாத்துக்கல, நீங்க எப்படி மக்களை பாத்துப்பீங்க அப்படின்ற கேள்வி. உங்களுக்காக அவ்வளவு ரிஸ்க் எடுத்து போட்டுருக்காங்க, எல்லாம் பண்ணிருக்காங்க. இருந்தாலுமே நீங்க வந்து அவங்கள ஒரு சேலரியே கொடுக்க முடியல. ஆமா, அவங்களுக்காக வேலை செஞ்ச ஒரு ஐடி விங் அதுல எவ்வளவு சூப்பரா வேலை செஞ்சாங்கன்னு தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருக்குமே தெரியும். எவ்வளவு கிரியேட்டிவா, எவ்வளவு சூப்பரா விர்ச்சுவல் வாரிஸ் கூட அவங்களுடைய அந்த திமுகவை அவங்க கலாய்க்கிற அந்த வீடியோ எடுத்து ட்ரெண்ட் பண்ணி ரொம்ப சூப்பரா பண்ணிட்டு இருந்த குழு தான் அவங்க குழு. ஆமா, அவங்க பேர் என்னன்னு தெரியல, பட் சூப்பரா பண்ணுவாங்க. அவங்க அந்த தீய சக்தின்ற சேனல்ல பண்ணுவாங்க, நல்லா பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து சமீபத்துல வீடியோ போட்டிருந்தாங்க, எங்களுக்கு வந்து சம்பள பாக்கி 2 மாசம் சம்பள பாக்கி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வீடியோ போட்டிருந்தாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்மள மாதிரி அவங்களும் ஒரு யூடியூபர்ஸ், நம்மள மாதிரி அவங்களும் ஒரு ஐடி விங்ல ஒர்க் பண்றாங்க அப்படின்ற போது நம்ம வந்து இது எதை கூட கம்பேர் பண்ணோம்னா நம்ம தாவேக்காவுடைய ஐடி விங்கை கம்பேர் பண்ணணும். அதாவது இப்ப ஆரம்பிச்ச கட்சினாலுமே சரி, உதவி அப்படின்னு கேட்டா நம்மளுடைய சூப்பரா விஷயத்துல நம்ம தாவேக்காவோட ஐடி விங்க ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். நம்ம அண்ணன் குரு தலைவா இருக்காரு பாத்தீங்களா, அவரை வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணாம உங்களுக்கு எதனா வந்து குறைகள் இருக்குன்னா ஓகே, எங்களுக்கு வந்து இது வந்து ஹெல்ப் வந்து தாவேக்கா பண்ணா நல்லா இருக்கும், நம்மளுடைய சப்போர்ட்டர்ஸ்க்கு எங்களுக்கு இந்த ஹெல்ப் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு அவரை வந்து கான்டாக்ட் பண்ணாம சில பேர் வருத்தத்துல இருக்கலாம். பட் அவரை கான்டாக்ட் இருக்கு அப்படின்னா என்ன பிரச்சனைனாலும் அவர் உடனடியா வந்து அவர் சொல்யூஷன் கொடுத்துடுவாரு. இப்போ வந்து ரீசெண்டா பாத்தீங்கன்னா கர்நாடகால தளபதி விஜய் போட்டோவை எரிக்கிறது, நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. விஜய் அவர்கள் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து விவசாயிகள் பண்றாங்களா அப்படின்றதுனா ஒரு டவுட் தான். கண்டிப்பா இது விவசாயிகள் மாதிரி தெரியல, எதிர்கட்சி பாஜக அவங்க தான் வந்து பண்ற மாதிரி தெரியுது. இந்த பிரச்சனை பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா? அதாவது மேகதாது பிரச்சனை ஏதோ இன்னைக்கு நேத்து இருக்கிற மாதிரி திமுகவும் அதிமுகவும் பேசிட்டு இருக்காங்க. கண்டிப்பா கிடையாது. இந்த பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா பல வருஷமா நமக்கு இருக்குது. இப்ப முதலமைச்சர் விஜய் ஆட்சியிலையும் இந்த பிரச்சனை தொடருது. ஆனா அவங்க வந்து இது வரைக்குமே கர்நாடகா முதலமைச்சர் எந்த ஒரு முதலமைச்சருமே நீங்க வாங்க நம்ம வந்து எங்களுடைய நீர் வளத்தை பாருங்க, பார்த்துட்டு நீங்க வந்து நம்ம பேச்சுவார்த்தையில ஈடுபடுவோம் அப்படின்ட்டு யாரும் சொன்னது கிடையாது. முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களையும் கூப்பிட்டது கிடையாது, எடப்பாடி அவர்களையும் கூப்பிட்டது கிடையாது, கலைஞர் அவர்கள், ஜெயலலிதா அவர்கள் யாரையுமே அவங்க வந்து வாங்க நம்ம பேச்சுவார்த்தைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி யாரையுமே கூப்பிட்டது கிடையாது. இதற்கு முன்னாடி இருந்த எந்த முதலமைச்சர்களையுமே கூப்பிடாம இப்ப இருக்கக்கூடிய அண்ணன் விஜய் அவர்களை வந்து இவங்க வந்து கூப்பிடுறதுக்கான காரணம் என்னன்னா, அண்ணனுடைய பவர் என்ன, இந்தியா முழுக்க இருக்கிற இளைஞருடைய மனசுல அண்ணன் வந்து குடிக்கொண்டு இருக்கிறார், அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. அதாவது நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் நிறைய பேர் பைட்ஸ் எடுத்து போடுறாங்க, நீங்களுக்கு வந்து மோடி வேணுமா, விஜய் வேணுமா, மோடி வேணுமா, ராகுல் காந்தி வேணுமா, விஜய் அவர்கள் வேணுமா அப்படின்னு கேட்டா எல்லாருமே சொல்றது தளபதி விஜய், தளபதி விஜய், விஜய் தளபதி அப்படின்னு வாங்க, விஜய் தளபதி, ஆமா விஜய் தளபதி அப்படின்வாங்க. அப்போ வந்து இந்தியா முழுக்க அண்ணனுடைய புகழ் வந்து பரவி இருக்கின்றது போது எந்த பாலிடிக்ஸ் சம்பந்தப்பட்டு கிடையாது. ஆமா, அதனாலதான் வந்து வாங்க எங்களுடைய நீர் வளத்தை பாருங்க, பார்த்துட்டு நம்ம வந்து பேச்சுவார்த்தையில ஈடுபடுவோம் அப்படின்ற மாதிரி விஜய் அவர்களை அழைக்கிறாங்க. வந்து விஜய் அவர்களுக்கு நாங்கள் ஹெலிகாப்டர்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம், அவர் வந்து ஆய்வு பண்ணட்டும், அதுக்கப்புறம் நம்ம பேச்சுவார்த்தை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. இதை வந்து விஜய் அவர்கள் வந்து பேச்சுவார்த்தையில இறங்கினா சுமூகமா ஒரு முடிவுக்கு வந்துடும். எந்த ஒரு பிரச்சனைனாலுமே ஒரு பேச்சுவார்த்தை. ஆமா, ஒரு கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற பிரச்சனையே 2 வருஷம் 3 வருஷம் பிரிஞ்சு இருந்தா கூட சின்ன விஷயம் இல்ல பெரிய விஷயம் எதுனாலுமே ஒரு உலக போரே சரி 2 நாடும் சண்டை போட்டுக்கினா கூட பேச்சுவார்த்தைன்னு வந்தா கண்டிப்பா முடிவுக்கு வந்துடும். அப்போ தளபதி பேசினா, ஆமா, இப்ப நம்ம தளபதியும் போய் பேச்சுவார்த்தைக்கு தயாரா இருக்கிறாரு, அந்த கவர்மெண்ட்டும் வாங்க வந்து பாருங்க நம்ம பேச்சுவார்த்தை பண்ணலாம் அப்படின்ற பொழுது இந்த பேச்சுவார்த்தை நடந்துட்டா சுமூகமான ஒரு முடிவு வந்துடும்ல. அங்க கர்நாடகாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அரசியலே அந்த காவேரியை சுற்றி தான் நடக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட் 3500 கன அடி தண்ணீரை நீங்க திறந்து விட்டே ஆகணும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து உத்தரவு கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் இவங்க கோர்ட்டே ஆர்டர் போட்டாலும் இவங்க வந்து திறந்து விடுற மாதிரி இல்லை அப்படின்ற போது பேச்சுவார்த்தை தான் இதுக்கு முடிவு அப்படின்ற போது இங்கே இருக்கிற லோக்கல் பார்ட்டிஸ்களும் அங்கே இருக்கிற அவங்களும் அரசியல் பண்ண தான் செய்வாங்க. இந்த மேகதாது பிரச்சனைன்றது கிட்டத்தட்ட 60 வருஷமாக நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. இதுக்கு வந்து உடனடியாக ஒரு தீர்வு கொண்டு வர முடியாது.
இடைக்கால தீர்வு வேணா கொண்டு வர முடியும். ஒரு பேச்சுவார்த்தை மூலியமா இடைக்கால தீர்வு கொண்டு வந்து இத்தனை கண்ணாடி நாங்கள் திறந்து விடுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தையில கண்டிப்பா ஒரு நல்ல முடிவு வரும். அவங்க 2 பேருமே பேச்சுவார்த்தையில ஈடுபட்டாங்க. நம்ம மாநில முதலமைச்சரும் கர்நாடக முதலமைச்சரும் ஒரு பேச்சுவார்த்தைக்கு வந்தால் ஒரு நல்ல ஒரு முடிவு வரும். அதை தடுக்கிறதுக்காக இங்கேயும் சில பாலிடிக்ஸ் நடக்கும், அவங்க மாநிலத்திலையும் எதிர்க்கட்சி சில பாலிடிக்ஸ் பண்ண செய்வாங்க. அது நடக்க தான் செய்யும். கண்டிப்பா இடைக்கால தீர்வு முதலமைச்சர் விஜய் அவர்கள் கொண்டு வருவாங்க. என்னுடைய அரசியல் ஆர்வத்துக்கு ரொம்ப மகிழ்ச்சி, சந்தோஷம். அரசியல் ரீதியான உங்களுடைய கருத்துக்களை தொடர்ந்து பீஸ் சேனல்ல நீங்க பதிவிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கேட்டுக்கிறோம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.